ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWT and Reaction channel. என்னடா ரொம்ப நாள் பார்க்கவே ஆளே எங்கடா போயிருந்தாய் ரியாக்ஷன் சேனல்ல ரியாக்ஷன் வீடியோஸ் அவ்வளோ வந்திருக்குது. தலையில இருந்து என்னென்னமோ வந்துருச்சு. எங்கடா ஆளே காண ரியாக்ஷனே காணான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அதோட சடுனா என்னடா என்னது ஆடிக்கு இருக்கா அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு போறா அப்படின்ற மாதிரிக்கு வந்து யோசிக்கிறீங்களா? ஸோ நண்பர்களே, நிறைய வேலைகள், ஸோ வேலையின் நடுவில் தான் வந்து அப்படி வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எடிட் பண்ணி அதை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதோட வந்து லாஸ்ட் மந்த் அதுக்கு மந்த் வந்து அப்படியே ஸ்டடீஸோ அதுக்கப்புறம் வந்து வேலை ரெண்டும் சேர்ந்து போயிட்டுக்கிட்டு இருக்கனால ரொம்ப அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா வந்து ஃபுல்லா இறுகியாச்சு. அதனால வந்து ரியாக்ட் பண்ண வீடியோஸ் வந்து நான் வந்து சவடிக்கா வந்து நான் போட்டிருப்பேன் நம்மட வந்து இதில். ஸோ அது பிளாக் ஆகிடுச்சு, அது ஒரு வேற கதை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னுக்கு வந்த நம்ம தலைவர் வந்துட்டாரு. ஸோ சிட்டுக்கு வைப்பு பண்ணணும்னு இருந்தேன். பட் வந்து பண்ணாலும் நான் வந்து இருக்க பிளேஸில் வச்சு நான் வந்து மொபைலில் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். பட் அதை எடிட் பண்ணுறது கூட எனக்கு அதுக்கப்புறம் டைம் கிடைக்கல. ஸோ அடுத்த வருடமும் ஆகிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர்ல வந்து எல்லாருக்கும் ஒரு ரெசல்யூஷன் இருக்கும்டா. அந்த மாதிரி எனக்கும் எங்களோட சேனலுக்குள்ள ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ ரியாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரியாக்ட் பண்ணி வீடியோவை நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு என்னன்னா அதை பார்த்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து லைக் பண்ணணும். ஸோ முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் எந்த வீடியோஸ் அப்படி பிடிச்சிருந்துச்சு சொன்னா அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா வந்து நீங்க வந்து கமெண்ட்லயே போடலாம். ஆனா இது புதுசா இருக்கு. ஸோ கழுவு ஊத்துறதுனாலும் கமெண்ட்லேயே போடுங்க. ஸோ நான் அதை பார்க்குறேன், என்னடா என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எக்ஸைட்டாக நான் அதை பார்க்குறேன் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட வேலைகள் ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லாட்டி வந்து ஏதாச்சும் இது பண்ணணுமா, ஸோ என்ன மாதிரி ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து அதே நீங்கள் வந்து சேனலில் கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கும் வந்து கட்டாயம் நான் அதை பார்த்து கமெண்ட்ஸ் கட்டாயம் நான் ரீட் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் வந்து ரீட் பண்ணி அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக வந்து என்னால் முடியுமோ ஒரு ஹார்ட்டோ லைக்கோ எதுனாலும் நான் வந்து கட்டாயம் ரீட் பண்ணி போடுவேன். அதனால நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டை போடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அப்படியே ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. அது மட்டுமன்று அப்படின்ற மாதிரிக்கே நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருக்கேன். நீங்கள் இன்ஸ்டா என்ன ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் தெரியுமா இருக்கும். ரீசெண்டாக நிறையா வந்து ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதிலே ரியாக்ஷன் ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரிக்கு அதிலே வரும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதுலேயே போயிட்டு நீங்கள் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்து இன்ஸ்டாவில் ஐஜியில் அண்ட் வந்து ட்விட்டரில் நம்ம எக்ஸில் வந்து நீங்கள் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து அதுக்கெல்லாம் போயிட்டு சோஷியல் மீடியாஸில் வந்து நான் வந்து தருவேன், நான் கீழே இருக்கும். ஸோ அதிலே போயிட்டு நீங்கள் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இயர் முடிஞ்சு இயர் ஸ்டார்ட்டோட வந்து அந்த கிக் ஸ்டார்ட்டோட வந்து நம்ம வந்து வேற லெவல்ல வைபல ஸ்டார்ட் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இயர் ஸ்டார்ட்லயே ஃபர்ஸ்ட் வீடியோ வைபா போடணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட சிட்டுக்கு கூலில இருந்து நம்மளோட அணி வேற மாதிரி. ஸோ அந்த சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு வேர்டா இருக்கட்டும் ஒரு விஷயமா இருக்கும் அதை வச்சுட்டு வந்து நம்ம தலைவன் வந்து செய்வாரு, வேற மாதிரி பண்ணுவாரு. அண்ட் அதே மாதிரி சிட்டுக்கு வைப கொண்டாந்துருக்காரு நம்ம டிஆரோட. ஸோ தரமா இருக்குது. அந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வைபா. இந்த இயர் சும்மா வைபாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரிக்க. அண்டு காப்பிரைட் தெய்வங்களா மறக்காம பார்த்துட்டு யூஸ் பண்ற பேஸ்கெல்லாம் அப்படியே காப்பிரைட் போட்டுறாம கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள் அப்படின்ற மாதிரிக்க வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதோட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்மட சிட்டுக்கு வைபி ஃப்ரம் தலைவர் கூலில இருந்து நம்ம எல்சிஏ யூனிவர்ஸ் அடுத்த மூவி கமிங் இந்த இயர் வருமா அப்படின்ற மாதிரிக்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ்கள் இந்த இயருக்கு பலத்தர இருக்கிறது. அதுவும்
பொங்கல் வரப்போகுது. ஸோ உங்க பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான அப்டேட் இருக்கு. அந்த வீடியோ நாளை கூடிய சீக்கிரம் வரும். நம்மளோட தலைட அதுக்கு முன்னுக்கு தலைவரோட வைப்ல ஸ்டார்ட் ஆகி வைப்லயே போவோம் அப்படின்ற மாதிரிக்கே. எஸ், நம்ம போயிட்டு இப்ப சிட்டுக்கு அந்த சாங்கை போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம். லெட்ஸ் கோ. 3 2 1 here we go. தலைவே அந்த டான்ஸ் இருக்கு தெரியுமா? இது வேற மாதிரி ஸ்கிரீன் ஒன்று தெரியுமா? ஒயிட்ல இருந்து கொண்டு போறது. அம்மா தலை, இதுக்கு அங்கிட்ட அடுத்த டான்ஸ் இருக்கு தெரியுமா? ஐயோ வேற மாதிரி. தலைவஞ்சி ஆல்வேஸ் தலைவஞ்சி தான். ஸோ அப்டேட் வந்து சும்மா தரமான வேற லெவல்ல சம்பவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாஸ் எப்பயே அணி வந்து ஒரு தரமான மாஸ் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி ஒரு மாஸ் தான் இது, ஒரு மாஸா இருக்கு அப்படின்ற மாதிரிக்க. ஏன்னா வந்து மாசை தாண்டி ஒரு வைப் இருக்கு தெரியுமா? அந்த வைப்பை இறக்குறாரு. அதுதான் அங்க இருக்க வேணும் அப்படின்ற மாதிரிக்க. அண்ட் பங்கோ வைபு அப்படின்னு சொல்லலாம். வந்து அதுல டான்ஸ் கொரியோகிராஃபிஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டரா வேற மாதிரி செஞ்சிருக்காப்புல. அண்ட் வந்து அதுல அந்த பேக்ரவுண்ட்ஸா இருக்கட்டும், அந்த கேமரா ஆங்கிளா இருக்கட்டும், கொண்டு போன வேயா இருக்கட்டும், கலரிங் மிக்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் தலைவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் வேற மாதிரி இருக்காப்புல. அண்ட் அவரோட டான்ஸ் அது ஒரு பங்கம். அது அந்த யூனிக் டான்ஸ் ஒன்று இருக்கு தெரியுமா? எப்படின்னா அந்த அவரோட அந்த இதுலயே வந்து அந்த யூனிக்கோ, அதுக்கப்புறம் வந்து அவர் மட்டும் தனியா வந்து பின்னுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ டான்சஸ் எல்லாம் அந்த இதுல வந்து பின்னுக்கு இருப்பாங்க. ஸோ வந்து இவர் வந்து முன்னுக்கு மட்டும் அங்கிருந்து நடந்து தனியா வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் சொன்ன அதெல்லாம் அல்டிமேட். அவருக்குன்னு செதுக்குன மாதிரியே இருக்குது. ஸோ அல்டிமேட்டா இருக்கு. ஸோ கூலி அப்படின்ற நேரம் கூலி இன்னும் அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிக்கே நிறைய இருக்கு. ஆனா இதை பாக்குற நேரம் இன்னமாட இருக்க போது அப்படின்ற மாதிரிக்க வந்து எல்சியூல நம்மளுக்கு யோசிக்கவே முடியாது. ஏன்னா அப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரிக்க வந்து நம்மளோட எல்சியூ தலைவர் சொல்லியிருக்காப்புல. இந்த சாங்ஸ்ல பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது அப்படித்தான் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ பார்ப்போம் என்னமா தரப்போறாரு அப்படின்ற மாதிரிக்க வந்து லோகேஷ். ஸோ வெயிட் அண்ட் சி. அண்ட் சாங்கை சொல்லணும்னா இதுல ஃபுல் சாங்கை தாங்கடா அப்டேட்க்கு வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த சின்ன வேர்ஷனை வந்து சிட்டுக்கு வைப்பு வந்து அல்ட்ரா அப்படின்ற மாதிரி ஸோ வந்துச்சுன்னு சொன்ன சாங் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ்டா வச்சிக்குங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் அகெயின் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். பீஸ் அவுட் கைஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை. சி யூ. பாய். பீஸ் அவுட். பாத்தீங்களா?